அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு விபரீதமான முடிவுகள் ஏற்படும். இதுக்கு காரணம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம், ஆத்திரம், பதட்டம். இதை மனோதத்துவத்தில் குதிரை விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயத்துக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணி அதுக்கு தன்னைத்தானே அழிச்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் ஏற்படும். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சில உணவுகள் இருக்குது. இந்த கோபம் அதிகமாக வருவதற்கு நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சில முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குது. இந்த ஹார்மோன்களை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக கோபம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதற்கான உணவுகள், பயிற்சிகள் என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மனோ தத்துவத்தில் குதிரை விளைவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பாம்பு ஒரு கத்தியை கடக்கும்போது கத்தியினுடைய கூர்மையால் அடிபட்டுடும். தன்னை கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு உயிரினமாக அதை நினச்சி பாம்பு அந்த கத்தியை நல்லா பலமாக சுற்றி அதை காயப்படுத்தலாம்னு நினைக்கும் போது அந்த கத்தியினுடைய கூர்மையால் அந்த பாம்பு பல்வேறு துண்டுகளாகி இறந்து போகும். இதுக்கு காரணம் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த பாம்பு கடந்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பாம்பு இறந்துருக்காது. ஆனால் தன்னை காயப்படுத்திட்டாங்களே அப்படின்னு கோவத்தில் அந்த கத்தியை முழுக்க சுற்றும் போது அந்த கத்தினுடைய கூர்மையால் பாம்புடைய ஓவர் ரியாக்டால் அது இறந்து போயிடும். நாமளும் ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகமாக கோவப்பட்டாலோ அதிகமாக ரியாக்ட் ஆனாலோ, விஷயம் சின்னதாக இருந்தாலும் நாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளுடைய கோபம், அதனாலே நமக்கு மிகப்பெரிய விபரீதங்களும் ஆபத்துகளும் ஏற்படுது. பொதுவாகவே அதிகமாக கோவம் வருவதற்கு மருத்துவ ரீதியில் 2 விதமான ஹார்மோன்கள் சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம கோவம் வருவதற்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அட்ரினல் மற்றும் கார்டிசோல் போன்ற 2 ஹார்மோன்கள் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் அதிகப்படியாக சுரந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்தருடைய மனம் அமைதியாக இருக்காது, அதிகமாக கோவப்படும், பதட்டப்படும். இதில் குறிப்பாக அட்ரினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து சண்டை அல்லது ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோபம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆவதற்காக மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதயம் வேகமாக துடிக்கும், சுவாசத்துடைய வேகம் அதிகரிக்கும், உடலில் ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னா நமக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஹார்மோனாக நோ அட்ரினல் லைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் போது ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், அதாவது உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புகிறது. இதனால் தான் முகம் கோபமாக சிவப்பாக மாறுகிறது. மேலும் கைகால்களால் நடுக்கம் ஏற்படும். அடுத்த ஒரு முக்கியமான ஹார்மோனாக கார்டிசோல், இது மன அழுத்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 நாளைக்காவது அந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமானது இந்த ஹார்மோன் தான். அதுபோல் சமயங்களை இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்து நம்மளை நீண்ட நாட்களுக்கு மன அழுத்தத்திலேயோ சோகமாகவே வச்சுருக்கும். இந்த ஹார்மோன் வந்து மூளைக்கு சென்று நம்மளை சோகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு இது தள்ளும். மேலும் இந்த ஹார்மோனானது மூளையை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ப்ரொஃபண்டல் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி செயலிழக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஹார்மோனுக்கு இருக்குது. அதனால தான் கோபத்தில் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஏதாவது பேசிடுவோம், ஏதாவது செஞ்சிடுவோம். பெரியவங்க ஆத்தர்காரனுக்கு புத்தி மட்டு, கோபத்தில் கண்ணு தெரியாமல் ஏதாவது பேசிடாத, ஏதாவது செஞ்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் கார்டிசோல் மற்றும் அட்ரினல் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குதுன்னு வச்சிங்களேன், இது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பயங்கரமாக பாதிக்குமா, நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோனை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், அதுக்கான உணவுகள் என்ன, என்ன உடற்பயிற்சிகள். இந்த ஹார்மோன் சுரந்துச்சுன்னா அதிகமாக கோபம் வரும், நீண்ட நாளைக்கு நம்ம அந்த கோபத்திலே சோகமாகவே இருப்போம். இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக திருமணமான கணவன் மனைவிகளுக்கிடையே இந்த பிரச்சனை அடிக்கடி வரும். மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களாக அட்ரினல், கார்டிசோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன் சுரப்பை குறைக்க, மனதை அமைதிப்படுத்த முக்கியமான சில உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் உணவாக மெக்னீஷியம் ரிச் ஃபுட், அதாவது மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா தசை பிடிப்புகளை தளர்த்தி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது. இதனால் அட்ரினல் சுரப்பை கட்டுக்குள் வைத்திருக்கும். கீரை வகைகள், கொட்டைகள், வாழைப்பழங்கள், அதுவும் குறிப்பாக முருங்கைக்கீரை, பசலைக்கீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். கொட்டை வகைகளை பாதாம், முந்திரி, பூசணி விதைகளை அதிகமாக எடுத்துக்கணும்.
வாழைப்பழத்தில் மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிகமுள்ள பழங்களை நம்ம எடுத்துக்கணும். இதுபோல் மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய உற்பத்தி இது கட்டுப்படுத்தும், கட்டுக்குள் வைத்திருக்கும். இரண்டாவது ஒரு சத்து பொருளாக வைட்டமின் சி சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கார்ட்டிசோனுடைய அளவை இது குறைக்கும். கார்ட்டிசோல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு நம்ம சோகமாகவோ மன அழுத்தத்திலே இருப்போம், ஒரு பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம், அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வரவே மாட்டோம். இந்த வைட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிடணும். எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் நெல்லிக்காய், மேலும் கொய்யாப்பழம், இது ஆரஞ்சை விட அதிகமாக வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் வைட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ட்டிசோனுடைய அளவை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது ஒரு மிக முக்கியமான சத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஃபேட்டி ஆசிட். இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒமேகா 3 சத்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைங்க. அந்த ஒமேகா 3 சத்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதிகமாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். ரியாக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, அதிகமாக ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சூச்சகமாக நம்ம செயல்பட்டு அது மேலும் பெரிதாகாமல் மேலும் விபரீதமாக போகாமல் நம்ம சுமூகமாக முடித்தோம் அப்படின்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த ஒமேகா 3 சத்துள்ள அதிகமான உணவுகளாக மீன் வகைகளை சொல்கிறாங்க, மத்தி மற்றும் சூறை வகைகள். நீங்கள் சைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸீட் மற்றும் வால்நட்டை நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். இது சாப்பிடுவதன் மூலம் ஒமேகா 3 கொழுப்பு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம நல்ல முறையில் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். நான்காவது ஒரு சத்து வகையாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும் செரட்டோனியன் என்னும் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோனை அதிகமாக சுரக்கவும் செய்கிறது. முழு தானியங்களான கம்பு, ராகி, திணை போன்ற சிறுதானியங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஓட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக செரிமானமாகக்கூடிய நீண்ட நேரம் ஆற்றல் தருவதோடு மன அமைதிக்கு இது உறுதுணையாக இருக்குது. இதுபோல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி ஹார்மோனான செரோட்டோனினை அதிகமாக உற்பத்தி செய்யும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய அளவை இது குறைக்கும். ஐந்தாவதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகள் கொண்டு நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம், கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், துளசி இலை நேரடியாகவே சாப்பிட்லாம். இது இயற்கையாகவே மன அழுத்த ஹார்மோனை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அடாப்டோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துதல் நிறைந்திருப்பதால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய வளர்ச்சியும் உற்பத்தியும் இது தடுக்கும். மேலும் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவாக காஃபி, டீ அதிகமாக சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். காரணம், இது அட்ரினல் சுரப்பை தூண்டி கோபத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீர்னு உயர்ந்து திடீர்னு குறையும் போது எரிச்சலும் கோபமும் இயற்கையாகவே உண்டாகுமா. இதனால் கூட ஒரு சிலருக்கு டென்ஷன், பதட்டம், பிபி அதிகரிக்கும். அதனால் காஃபி, டீ சாப்பிட்றத மேக்சிமம் கண்ட்ரோலாக வச்சுருங்க. இதுபோல் சாதாரண உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபம் வரவே வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதிகமாக ரியாக்ட் ஆக மாட்டோம். வைட்டமின் சி, ஒமேகா 3, மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள், இதுபோல் உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபம்ன்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படாது. மேலும் சில உடற்பயிற்சிகள், யோகாசனங்கள், சில மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலம் கோபத்தை கட்டுப்படுத்தலாம். வாக்கிங் போவது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல் அடிப்பது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிளிங்கும் நீங்கள் செய்வதன் மூலம் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த உடற்பயிற்சி, எளிமையான ஒரு உடற்பயிற்சி. கோபம் வரும்போது 1 to 10 ரிவர்ஸாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயமாக அது சொல்கிறாங்க. அதே போல் கோபம் வரும்போது மூச்சை பொறுமையாக உள்ளிழுத்து பொறுமையாக வெளிவிடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. யோகாசனத்தில் சசகாசனம், முன்னோக்கி குனிந்து நெற்றியை தரையில் வைக்கும்போது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதனால் கோபத்தை உடனடியாக குறைக்கிறது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. புஜகாசனம், இது நெஞ்சு பகுதியை விரிவடை செய்து அட்ரினல் சுரப்பியை செயல்பாட்டை சீராக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் ஆசனங்கள் செய்வதன் மூலம், உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். வீட்டில் பெண்களுக்கு அதிகமாக கோபம் வருது, ஆண்களுக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னா இதுபோல் உணவுகளும் பயிற்சிகளும் தொடர்ந்து செய்வதன் மூலம் கோபத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.